ஹாய் எல்லாம் வணக்கம் நண்பா. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் ரினியூவல் சம்மந்தப்பட்ட இப்போ இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷனோட நிலைமைக்கு ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றின முழு விவரம் தாங்க இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன கேள்வின்னா, உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜிஓ வரப்போ நம்ம ரெனியூவல் பண்ணிக்க முடியுமா? விட்டு போன சீனியாரிட்டியை பார்த்தீங்கன்னா அப்போ கண்டினியூ பண்ணிக்க முடியுமா? இல்லை புது ஐடி தான் ஓப்பன் பண்ணணுமா? சப்போஸ் அப்படி புது ஐடி ஓப்பன் பண்ணனா நம்மளுக்கு அந்த பழைய சீனியாரிட்டி கண்டினியூ ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சொல்லுங்கன்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ வாங்க இதுக்கான பதில் பார்த்தீங்கன்னா தெளிவாக பொறுமையாக நிறுத்தி நிதானமாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணதை கேளுங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ வாங்க என்ன டீட்டெயிலானதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நிலமை பார்த்திங்கன்னா எனக்கும் நடந்தது. எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸாக பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக நான் ரெனியூவல் பண்ணிகிட்டு இருந்தேன். ரெனியூவல் பண்ணிகிட்டு இருக்கிற சமயத்தில் பார்த்திங்கன்னா ரெனியூவல் பண்ண மிஸ் பண்ணிட்டிங்கன்னா 3 மந்த் வரைக்கும் டைம் இருக்குது. அந்த 3 மாதத்துக்குள்ளே நம்ம ரெனியூவல் பண்ணிக்கலாம். அவங்க கொடுத்துருக்கிற டேட்லேருந்து 3 மாதம் வரைக்கும் டைம் இருக்குது. அதுக்குள்ளே ரெனியூவல் பண்ணிக்கலாம். சப்போஸ் அந்த 3 மாதத்தையும் கடந்து ஒரு 6 மாதம் 8 மாதம் இது போல் பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா அப்போ ரெனியூவல் பண்ண முடியாது. ஓகேங்களா? சரி, ரெனியூவல் பண்ண முடியாதுன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு என்னன்னு கேட்பீங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு ஒன்றும் இல்லைங்க. ஒன்று நீங்கள் புது ஐடியை பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் விட்டு போன அந்த பழைய ஐடி இருக்குது இல்லைங்களா, அதை அப்படியே பொறுமையாக அப்படியே வச்சுருக்கணும். ஓகேங்களா? கொஞ்ச நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு நீங்கள் வச்சுன்னு இருக்கிற அப்போது அந்த குறிப்பிட்ட சமயத்தில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து ஜியோ பாஸ் பண்ணுவாங்க. எந்த மாதிரி ஜியோன்னா இந்த ஷோ ஆகுது பாருங்கள். எம்ப்ளாய்மெண்ட் பயனாளர்கள் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட இயர், அதாவது 2012 மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா 2012, 13, 14, 15 இந்த 4 வருஷத்தில் நீங்கள் எப்போ ரெனியூவல் மிஸ் பண்ணியிருந்தாலும் இந்த வருஷத்தில் நீங்கள் மிஸ் பண்ணவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் அப்போது ரெனியூவல் பண்ணிங்கன்னா ஈஸியாக ரெனியூவல் ஆகிடும்ன்ட்டு அந்த நேரத்தில் நீங்கள் ரெனியூவல் பண்ணிங்கன்னா ஈஸியாக ரெனியூவல் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இது போல் தான் பார்த்திங்கன்னா ஜியோ இருக்கும். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ ரீசெண்டாக நீங்கள் உங்களுடைய ஐடி பார்த்திங்கன்னா நீங்கள் ரெனியூவல் பண்ண மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்படியே வெயிட் பண்ணிடுங்க. கொஞ்ச நாள் போகட்டும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது போல் ஜியோ பாஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ரெனியூவல் பண்ணிக்கலாம். சப்போஸ் ஜியோ பாஸ் ஆகாத நிலைமையில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். இல்லை சார், நான் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ண முடியாது, நான் புதுசாகவே நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன்ட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. அப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன தேதியில் ஓப்பன் பண்ணுறீங்களோ அன்னிலேருந்து தான் பார்த்திங்கன்னா உங்களுடைய சீனியாரிட்டி கண்டினியூ ஆகும். ஓகேங்களா? இப்போ 10 வருஷம் நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டீங்க, அது பார்த்திங்கன்னா மிஸ் ஆகிடுச்சுன்ற பட்சத்தில் நீங்கள் எந்த இயரில் திருப்பி கண்டினியூ பண்ணீங்களோ ஸ்டார்ட் பண்ணீங்களோ அந்த ஸ்டார்டிங் டேட்லேருந்து தான் கண்டினியூ ஆகும். பழைய சீனியாரிட்டியும் இதுவும் மிங்கிள் ஆகாது. ஓகேங்களா? அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதனால் நீங்கள் பழைய ஐடியும் பார்த்திங்கன்னா வச்சுட்டு வெயிட் பண்ணுங்கள். அதுலேயே பார்த்திங்கன்னா சீனியாரிட்டி கண்டினியூ ஆகிறப்போ அந்த ஜியோ பாஸ் ஆகும். நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா வீடியோ போடுவோம். மொபைல்லேயே பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனல்லே வீடியோ இருக்கும், எப்படி ஈஸியாக ரெனியூவல் பண்ணலாம்ன்ட்டு. அந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா நீங்களே ரெனியூவல் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ரெனியூவல் ஆகலைன்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் போய் நீங்கள் ரெனியூவல் பண்ணிங்கன்னா ரெனியூவல் பண்ணிக்கலாம். இதுதான் பார்த்திங்கன்னா பேசிக் ப்ரொசீஜர். ஓகேங்களா? புது ஐடி ஓப்பன் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஓகேங்களா? கரண்ட் சிச்சுவேஷன் என்னென்னா பார்த்தீங்கன்னா ஜியோ வந்தால் நீங்கள் பழைய ஐடி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற இயரோட கண்டினியூ பண்ணிக்கலாம். சப்போஸ் ஜியோ வரலன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. புது ஐடி தான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி நீங்கள் கண்டினியூ பண்ணுற போல் இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஐடி சம்மந்தப்பட்ட அதாவது ஐடி ஓப்பன் ஆகலை, ஐடி கார்டில் பாஸ்வேர்டு பார்த்திங்கன்னா மறந்துட்டேன். ஸோ இது போல் இஷ்யூஸ்னால் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா வீடியோ போடுறோம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ டாடா பாய், see you next வீடியோவில் மீட் பண்ணலாம்.